நிறைய பேர் அது கொழ கொழப்பா இருக்குதுன்ட்டு சாப்பிடவே மாட்டாங்க. மீன் குழம்பு மாதிரி தானே இருக்கும்ன்ற. அப்ப மீன் குழம்பு ஆமா, இப்ப சாப்பிடுற அன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பிட்ற அன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட முடியாது. நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு சாப்பிட்றோம். இல்லை சளி இரும்பல் தும்பல் இதுக்கெல்லாம் வந்து மிளகு ரொம்பவே நல்லது. சளி இரும்பல் தும்பல் நான் திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி சொல்றது நான் கொடுக்குறேன். எதுக்கு அதெல்லாம் சொல்றேன்? நல்லா அந்த மப்பு மூடிட்டு இருக்கலாமா? ஃபுல்லா இருட்டா இருக்க மாதிரி இருக்கு. இன்றைக்கி மதியானம் சமைக்கிறதுக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி வெஜிடேரியன் தான் நான் சமைக்க போகிறேன். சேப்பங்கிழங்க வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் மொத்தமாக போட்டுட்டேன். பூண்டு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் குழம்பு செய்கிறதுக்காக. அப்புறம் புளி கரைசலில் கரைச்சிட்டு மிளகாத்தூள் மஞ்சள்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்காக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் நான் வெங்காயம்லாம் போடலை, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெறும் பொரியல் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் என் பையனுக்காக ஸ்பெஷலாக உருளைக்கிழங்கு வறுவல் ஸ்லைஸ் போட்டு மசாலா போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணோன்னா சூடாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை வந்து அப்புறம் செய்யலாம். ஆமாம் காமிச்சிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருப்பேன். நான் ரெசிபியும் கொடுத்துருக்கேன். அதே சேப்பங்கிழங்கு குழம்பு கூட நம்ம ரெசிபி கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். சேப்பங்கிழங்கு குழம்பு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம மீன் குழம்புல கிடைக்கிற டேஸ்ட் வந்து சேப்பங்கிழங்கு குழம்புல வந்து கிடைக்கும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க சேப்பங்கிழங்கு குழம்பு வச்சா மீன் குழம்பு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான்வெஜ் கிடையாது, அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய பேர் அது கொழ கொழப்பா இருக்குதுன்ட்டு சாப்பிடவே மாட்டாங்க. ஆமா, இப்ப வெஜிடேரியன் சாப்பிட்ற அன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட முடியாது. நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு சாப்பிட்றோம். அதுக்காக தினந்தோறும் மீன் குழம்பு செய்ய முடியுமா? இல்லையே. சேப்பங்கிழங்கு வந்து வெஜிடேரியன்ல, இது கொழ கொழப்பா இருக்குன்னு நீயே தொட மாட்ட. ஆமாம், வேக வச்சு செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஏன் குழகுழப்பாக இருக்குது? செய்கிற விதத்தில் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் டெய்லி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஃபேட் ஆகிடும். அதனால் வெஜிடேரியனும் சேர்த்துக்கணும், அதுதான் உடம்புக்கு நல்லது. இது நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், என் பையனுக்காக சொல்லலை. எப்போவுமே வெஜிடேரியனும் வந்து ஸ்ட்ரென்த்து தான், நான்வெஜ்ஜும் ஸ்ட்ரென்த்து தான். அதுக்காக ரொம்ப வெஜிடேரியனும் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது. பிடிக்காதவங்க வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க, பிடிச்சவங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும். அப்படிலாம் கிடையாது, ஓவர் வெயிட் ஏறிடும் உடம்பு, ரொம்ப ஃபேட்டு ஜாஸ்தி ஆகிடும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு என்ன செய்கிறது, இது ஒரு டெய்லி ஒரு வேலையாகவே போச்சு. யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்குது. வெஜிடேரியன்னா என்ன செய்யலாம், சரி வீட்டில் சேப்பங்கிழங்கு இருக்குது, பீட்ரூட் இருக்குது, அதை வச்சு இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆமாம் ஆமாம், நேற்று செஞ்சது இன்றைக்கி செஞ்சால் சாப்பிட மாட்டீங்கல்ல, அதனால தான். அதனால தினமும் ஒன்று மாற்றி மாற்றி செய்ய வேண்டியிருக்குது. கொஞ்சம் கேப் விட்டு அதையே திரும்ப செய்யலாம். இப்போ என்னம்மா செய்கிற? சேப்பங்கிழங்கு குழம்பு தான் தாளிக்க போகிறேன். அதுக்காக சட்டி தான் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். அது பொரியட்டோன்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கொட்டி வதக்கிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் செய்கிற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா கிடுகிடுன்னு வேலை ஆகிடும். இதை தூக்கி இன்னொரு அடுப்பில் போட்டு அதுக்கப்புறம் பொரியல் தாளிச்சிடுவேன். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதான் நான் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டேங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு நான் வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருந்தேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக விட்டாலே கிழங்கு வெந்துடுதுங்க. நான் தனியாக தான் வேக விட்டேன், குக்கர்லலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த கிழங்கை வந்து நம்ம எண்ணெயில் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்தோம்னா அந்த குழகுழப்பு இருக்காது, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேப்பங்கிழங்கு போட்டு நல்லா 2 நிமிஷம் நான் பெரட்டி விட்டுட்டேன். இப்போ புளி கரைசலை நான் சேர்த்து விட்டுற போகிறேன். புளி கரைசல்லே நான் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் உப்பு எல்லாமே சேர்த்துட்டேன். அதனால் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம்னா கடைசியில் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பை நான் இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த அடுப்பில் பீட்ரூட் பொரியல் தாளிக்க போகிறேன். ஏன்னா ஒரு ஸ்டவ் வந்து காலியாக தான் இருக்குது. அதனால் ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலையை நம்ம சேர்த்து செஞ்சோம்னா நம்மளோட வேலை சீக்கிரமாக முடிச்சிடும். பொரியல் தாளிக்கிறதுக்கு நான் சில்வர் பேன் தாங்க வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா காப்பர் பாட்டம், சட்டுன்னு ஹீட் ஆகிடுது. எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சமாக சீரகம். ஏன்னா இது உடனே வந்து பொரிஞ்சிருது பாருங்கள், போட்ட உடனே சட்டுன்னு கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இது காப்பர் பாட்டம் பேனுங்கிறதுனால உடனே ஹீட் ஆகிடுது.
போட்ட ஒரு செகண்ட்க்குலாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் பீட்ரூட்டு சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் பொரியல் சாதாரணமாக நம்ம வெங்காயம் தேங்காய்லாம் சேர்த்து செய்வோம். இன்றைக்கி வந்து நான் வெங்காயம்லாம் சேர்க்கலை. ஏன்னா ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தேங்காய்லாம் சேர்த்தா பொரியல் ஜாஸ்தி ஆகிடும். என் பையன் பீட்ரூட் பொரியலே தொடமாட்டாப்புல. அதனால நான் கொஞ்சமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம் சேர்க்கலை. ஆனால் பீட்ரூட்டு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ரத்த சொகை. ஆமாம், ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லேயும் ஒவ்வொரு விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் இது வீக்காக இருக்கிறவங்க, அனிமிக்காக ரத்தம் இல்லாமல் அனிமிக்காக இருக்கிறவங்களாம் பீட்ரூட்டை தினந்தோறும் கூட ஜூஸ் போட்டு சாப்பிட்றோம். பீட்ரூட்டு ஜூஸ் போட்டால் மட்டும் சாப்பிட்ற ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, ஊட கூட பேசுற மறந்துட மாட்டேனா? அப்போ மட்டும் நல்லா இருக்கா? அது சாப்பிடுவெல்லாம் இல்லை, அதே வந்து மூக்க முடிக்கிட்ட போல வந்து கொடுத்துற வேண்டியதுதான். பொரியலுக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி நான் சேர்க்குறேன். ஏன்னா வெறுமனே ப்ளைனாக தான் செய்கிறேன். அதனால் பீட்ரூட் ஒரு வதங்கினதும் கொஞ்சமாக நான் வந்து மிளகாய் கிள்ளி போடலை. அதனால் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் சேர்த்துடலான் இருக்கேன். அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் தனி மிளகாத்தூள் போடுறதுனால ஒரு சிட்டிகை தான் போட போகிறேன். ரொம்ப போட்டோம்னா காரம் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு 2-3 சிட்டிகை சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் போடாமல் நம்ம செய்யணும்னு நினைக்கும் பொழுது அந்த மாதிரியும் செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய தடவை செஞ்சுருக்கிறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாதாரணமாக கீரையிலலாம் வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க மிளகு பூண்டு போட்டு. நான் பொரியலுக்கு வந்து பூண்டு சேர்க்க மாட்டேன். வேணா மிளகு தூள் மட்டும் நான் சேர்ப்பேன். மஞ்சப்பொடி போட்டேன். இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டுறேன். ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து நம்ம மிளகாய் கிள்ளி போடலைன்னா மிளகாத்தூள் சேர்க்கலாம். சப்போஸ் மிளகாய் கிள்ளி போட்டோன்னா மிளகாத்தூள் தேவை, ஏன்னா காரம் ஜாஸ்தி ஆகிடும். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு, தண்ணிலாம் வற்றிடுச்சு. நான் தேங்காய் போடுறதுனால கொஞ்சமாக மிளகுத்தூள் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு இருக்கக்கூடிய அந்த இந்த சளி தும்பல் இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு சரியா. டேய், ஏதோ டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இல்லை, சளி இரும்பல் தும்பல் இதுக்கெல்லாம் வந்து மிளகு ரொம்பவே நல்லது. சளி இரும்பல் தும்பல் நான் திருப்பி எத்தனை வாட்டி சொல்கிறது. அதுக்கெல்லாம் வந்து மிளகுத்தூள் ரொம்பவே நல்லது. நான் தேங்காய் சேர்க்காததுனால மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சுருக்கேன். பாருங்கள், பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி தான் நறுக்குவேன். கொஞ்சம் நீளமாக மெலிசாக நறுக்குவேன். அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். வேகிறதுக்குன்னு பார்த்தா ஒரு 2 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும், அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் ரெடி ஆயிடுச்சின்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் குழம்போட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து தண்ணியாக நாங்கள் வைக்க மாட்டோம். இந்த அளவு திக்னஸ் இருக்கும். அதாவது கரண்டியில் ஒட்டுற அளவுக்கு திக்னஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் செய்வேன். சேப்பங்கிழங்கு குழம்பும் ரெடி, பீட்ரூட் பொரியலும் ரெடி. உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்தீங்கன்னா என் பையன் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வறுப்பேன். அவர் சுட கேட்பாரு. சூடாக சாப்பிட்டா தான் நல்லா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் அந்த இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சாப்பாடை வந்து ஆறி போய் திங்கிறதுக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அது. மீன் வறுவல் மாதிரி தாங்க, உள்ள வந்து சாஃப்டாக இருக்கும், கார்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக கிறிஸ்பியாக வந்துருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலான் இருக்கேன். சேப்பங்கிழங்கு குழம்பு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுவல் நான் அப்புறம் தான் செய்ய போகிறேன். சாதமும் வச்சாச்சு. ஆக எங்கள் வீட்டில் சமையல் முடிஞ்சிருச்சு. ஆனால் லஞ்சு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே தான் நாங்கள் சாப்பிடுவோம். நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். இந்த தேங்காய்லாம் வந்து அறுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தேங்காவை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அப்படியே காஞ்சி போயிருக்கு பாருங்கள். நான் இந்த தேங்காயிலேருந்து தான் வந்து வீட்டுக்கு சமையலுக்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். இப்போ இந்த தேங்காயை வெட்டினா இதிலேருந்து நெத்து தேங்காய் தான் வருது. இல்லை தண்ணி சுத்தமாக இல்லை, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பதத்திலையும் இல்லை. அதனால் இது எல்லாத்தையும் வெட்டிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த நெத்தெல்லாம் எடுத்துட்டு நறுக்கிட்டு எண்ணெய் செக்கில் கொடுத்து எண்ணெய் ஆட்டலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். ஆனால் அவங்க வந்து 5 கிலோ இருந்தால் தான் எண்ணெய் ஆட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 5 கிலோ வருமானு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். சப்போஸ் நமக்கு போதலைன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் அறுத்ததுக்கப்புறமா அடுத்த தடவை கூட எண்ணெய் ஆட்டிக்கலாம். இதை இப்படியே வச்சா கெட்டு போய் வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாதிரி இருக்கும். எல்லாமே வீட்டில் காய்ச்ச காய் நான் சொல்லிட்டேன், 2 தென்னை மரம் இருக்குன்ட்டு. ஆமாம், 2 தென்னை மரத்தில் பார்த்தா நீ இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துக்கு அவ்வளோதான் வைக்க முடியுது. நிறைய பேர் கார்டன் விளாக்லாம் கேட்டிருக்கீங்க. சீக்கிரமே நான் கொடுக்குறேன். அது கரெக்டியா சிங்கிளா இருக்குன்னு சொல்ல வந்து பண்ணில காட்டுறேன். எதுக்கு அதெல்லாம் சொல்றேன்?
அதெல்லாம் எதுவும் கிடையாது. இல்லாதெல்லாம் சொல்லாது. கார்டன்லாம் வந்து ரொம்ப பெரிய கார்டன்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் சீக்கிரமே நான் கார்டன் vlog போடுறேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் போட்டோம், கொஞ்சம் டைம் ஆகும். நான் இப்போ தான் குக்கிங்லாம் வந்து முடிச்சாச்சு. அதை லஞ்சு ரெடி பண்ணியாச்சு. அம்மா வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த இல்லை, வேலையை இன்னும் சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிட்ணும். அதை உள்ள கிழங்குலாம் ஒன்றும் செய்யலை பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், இடையில போயிட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்தேன்னா வறுத்துட்டு சாப்பிட்ற வேண்டியதான். சரி, டைம் ஆகலை, அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். சீக்கிரம் வெட்டு. இவர் வெட்டி வெட்டி கொடுத்துருவாரு. நான் தான் நறுக்கணும். இந்த பாருங்க, கத்தி, அதாவது வெட்டுறது இந்த பேடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மேட் இது. அதாவது வீட்டுக்கு முன்னாடி போடுவாங்க. பிஞ்சு போனது, பிஞ்சு போன மேட். அந்த மேட் வந்து பிஞ்சு அதாவது மரத்துண்டு இருந்ததுன்னா அதுல வச்சு நம்ம வெட்டலாம். மரத்துண்டு இல்லை, வாங்கணும். ஓடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு ஓடாது. ரொம்ப ரஃபா அப்படி கொஞ்சம் நகர்ந்தே உட்காந்துக்கிறேன். கத்தி ஓங்கும் பொழுது என் மேலே பட்டம் போட்டுட்டோம். இப்போ வேலையை பாரு. அவ்வளோதான். அது நோண்டுறது இது பாரு, தோண்டி காட்டு அவங்க கிட்ட கிட்ட கொண்டு போய் பாருங்க. தேங்காய் கொப்பரை நல்லா தூக்கு, உடச்சி காட்டு. சுத்தமாக தண்ணியே இல்லை பாருங்கள். தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா கொப்பரை ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஸ்வீட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டெசிகேட்டட் கோகோனட் ரெடி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது வந்து நமக்கு அதிகமாக யூஸ் ஆகாது. இல்லை, அந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு, வற்றிட்டு தான் கொப்பரை ஆகிருக்குது. ஆனால் இது எண்ணெய்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் நம்ம ரெசிபிலாம் செய்யலாம். இப்போ இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கணும். அவர் வெட்டுற வேலையை பார்க்கட்டும், நான் நறுக்கிற வேலையை பார்க்க போகிறேன். இந்த மாதிரி பொடிசாக நறுக்கணும். ஆனால் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குப்பா. எல்லா தேங்காயுமே பாருங்க முழுசாக தான் வந்து வருது. நம்ம பார்க்கும்போது கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து இந்த மாதிரி தேங்காய் விற்கிறாங்கடா. சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தேங்காய் விற்கிறாங்க. அதான் டெசிகேட்டட் கோகோனட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்வீட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது காஞ்ச தேங்காய்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காயிலையும் பண்ண முடியும். ஆனால் அழுத்தமாக இருக்குது. சாதாரணமாக தேங்காய் நறுக்கிற மாதிரி இதை நறுக்க முடியல. எனக்கு பவுன்ஸ் ஆகுது. நான் இங்கே பாரு, நான் பவுன்ஸ் ஆகிடுவோம் போல். அது மொத்தம் 2-3 வெட்டிலே வெட்டிடுச்சு. 2-3 வெட்டில் வெட்டுச்சு முதல் காய் மட்டும். நறுக்கும் போது தேங்காய் எண்ணெய் வாசனை வருதுடா. மூந்து பார். இதுவும் வேணாம், மூந்து பார். தேங்காய் எண்ணெய் வாசனை வருது. கசி, அதாவது ஆமாம், தேங்காயிலேருந்து எடுக்கிறது தான் தேங்காய் எண்ணெய். கடலை எண்ணெய் வந்து நிலக்கடலையில் எடுப்பாங்க. பிராண்டிங் அதெல்லாம் அவங்களும் இப்படி தான் செய்யணும். இதுவும் கெட்டுக்குது. மலேசியெல்லாம் கெட்டு போச்சான்னு எடுத்து பாரு. அதை இது கெட்டு தான் போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்டு. ஓஹோ, சரி, கெட்டு போனதெல்லாம் விட்டுடு, பரவாயில்ல. தேங்காயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. அதனால் வந்து நிறைய காய் வந்து கெட்டு. நிறையலாம் இல்லை, 2-3 தான் இருக்குது. 4 காய் கிட்ட ஆயிடுச்சு. அது அதெல்லாம் ஆகும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அறுத்து போட்டாலே அதில் 2 காய் 4 காய் கெட்டு போகும். ஒரு 20 காய் எடுக்கிறோன்னா அதில் ஒரு 5-6 காய் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேறின வரைக்கும் தேரட்டும்ப்பா. அதான் 5 கிலோ இருந்தால் அரைப்பேன்றாங்க. 5 கிலோ தேறினா இப்போ அரைப்போம், இல்லை சேர்த்து வச்சு அரைப்போம். 5 கிலோ அரைச்சா எத்தனை கிலோ எண்ணெய் வரும்? 2-3 கிலோ வரும் போல். இன்னும் அழுத்தமாக இருக்குது, திரும்ப வெட்டவே முடியல. காஞ்ச தேங்காய் மாதிரி. இது கத்திக்கே அசைய மாட்டேங்குது. இன்னும் அருவாமனைலாம் அரிஞ்சால் அவ்வளோதான் போல். இன்றைக்கும் வெயிலே போடலை, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு, தானாக காஞ்சிச்சு. கொப்பரை தேங்காய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13 காய் வந்து உரிச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 காய் வந்து இருக்கு. உரிக்கல, வெட்டி தான் எடுத்திருக்கோம் 2 அது வெட்டியாச்சு. வெட்டி உள்ள இருக்கக்கூடிய உரிக்கிறதுனா வந்து தேங்காய் வந்து உரிச்சு எடுக்கிறது, இது வெட்டுறது. கொப்பரையை வந்து கட் பண்ணிட்டாங்க அம்மா வந்துட்டு. இவ்வளோ வந்து வந்திருக்கு இது வரைக்கும். வெட்டின தேங்காயில் இருந்த கொப்பரை எல்லாத்தையுமே நான் நறுக்கிட்டேன் பாருங்க. இன்னும் ஒரு 12 காய் இருக்கு. அதை சாப்பிட்டு வந்து வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு போக போகிறோம். இந்த 13 காய் வெட்டினதுக்கே கையில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆமாம், கையெல்லாம் கொஞ்சம் காய் காய்ச்சி போயிடும். ஏன்னா பழக்கம் இல்லாத ஒரு வேலை இல்லை இது. தெரியும் நினைக்கிறேன். சிவப்பாக இருக்கு பாருங்க, அப்படியே கொப்பளை மாதிரி வந்துச்சு. இல்லை, அது பழக்கம் இல்லாமல் செய்கிறதுனால ஆகும். எனக்கும் வந்து நறுக்கினதில் வந்து அப்படியே இந்த விரல் வந்து இந்த இடம் சகந்து போகுது அப்படியே. ஏன்னா இந்த கொப்பரை தேங்காய், சாதாரண தேங்காய் நறுக்கிறதுக்கே நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதுலேயும் கொப்பரை தேங்காய்ன்றது நறுக்க ரொம்ப கஷ்டம், வெட்டுறதும் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஒரு 2 வெட்டு போட்டால் வெட்டுற தேங்காய் வந்து இதில் நான் 5 வெட்டு 6 வெட்டு போட்டால் தான் வெட்டவே முடியும். இந்த அருவாலை பார்த்தீங்கன்னா வந்து புடி ஹேண்டில் வந்து கிடையாது, துணி தான் வந்து சுற்றி இருக்கிறது. ஸோ இப்படி பிடிச்சி வெட்டும் போது அந்த வெட்டுற இடத்துல மட்டும் துணி கொஞ்சம் மெலிசா அது கையில் உருத்தி அது மாதிரி இரும்பு வந்துட்டு கையில் இந்த இடத்துல தான் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குதுங்களா. ஸோ அப்படியே இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்ததுனால அப்படியே கொப்பளை மாதிரி வந்துருச்சு இந்த இடத்துல. இது பழக்கம் இல்லாத வேலை. நம்ம வீட்டில் தென்னை மரம் இருக்கு, அந்த தேங்காய் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம இதை செய்வோம். 13 காய் வெட்டதுக்கே பார்த்தீங்கன்னா கொப்பளை மாதிரி வந்ததுனால வெட்ட முடியல. இதுக்கப்புறம் சரி சாப்பிட்டு வந்துட்டு வெட்டலாம். கை கொஞ்சம் இல்லை, இப்போ பாதி முடிஞ்சிருச்சு வேலை, ரிலாக்ஸ்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்டு இன்னும் ஒரு பாதி வேலை தான் இருக்கு. டைம் வேற ஆயிடுச்சு, அதனால சாப்பிட்டுட்டு வந்து வேலையை ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் எரிச்சல் கொடுக்கறதுனால கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வெட்டலான்ட்டு தான் சாப்பிட்டு வந்துட்டு மீதி வந்து வெட்டுவோம். ஸோ தேங்காய் வந்து பாதி தேங்காய் வெட்டிட்டு சாப்பிட்டு வந்துட்டு மீதியை வந்து வெட்டலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம், பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளான் வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளில வந்து மழை கொட்டன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. காமிக்கிறேன் பாருங்க. வெளில சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து வெட்ட முடியல எங்களால், மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால. அதனால மீதி தேங்காயை நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம், அப்படி முடியலன்னா நாளைக்கு கூட வெட்டிட்டு அப்புறமா நறுக்கிக்கலாம்னு. ஏன்னா எண்ணெயில் காமிக்கிறேன் பாருங்க, மழை வெளியே பெய்யுது பாருங்க. பாருங்க ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, ஃபுல்லாக ஈரமாக்கி விட்டுருச்சு. ஆமாம் பாருங்க, நல்லா வந்து மப்பு முடிக்கிட்டு இருக்கலாமா, ஃபுல்லாக இருட்டாக இருக்க மாதிரி. கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா டப்பு வந்து ஃபுல்லாக. அப்போ நம்ம தேங்காய் வெட்டும் போது வெயில் காஞ்சிட்டு இருந்தது. கீழே பாருங்க ஃபுல்லாக ஈரமாக்கிடுச்சு. நம்ம இங்கே உட்காந்து தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் வெட்டிக்கிட்டு இருந்தோம். தேங்காவும் நனைஞ்சிருச்சு, ஃபுல்லாக தேங்காய் வந்து நனைஞ்சிருச்சு. வெட்டின தேங்காய் நனையில அந்த வெட்டின தேங்காய் இல்லை, இது வெட்டாத முழு தேங்காய். அது வந்து மட்டை வந்து நனையில. மட்டை கூட இன்னும் தூக்கி போடணும், எல்லாம் மழை விட்ட பிறகுதான். வெட்டாத தேங்காய் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. உட்காந்து வெட்ட முடியாது, இடத்துல ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. சரி மழை விட்டதுக்கப்புறம் வெட்டிக்கலான்ட்டு அதனால தான் அப்படியே விட்டுட்டோம். ஸோ நறுக்கின தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து இப்போ கட் பண்ணது இந்த தட்டில் இருக்கிறது. இந்த தட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு தேங்காய் வெட்டும் பொழுதெல்லாம் அப்பப்போ ஒரு கொப்பரை தேங்காய் வரும். அது மாதிரி ஒரு 5 கொப்பரை தேங்காய் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் நான் நேற்றே நறுக்கி வச்சுருக்கேன். இது தனியாக பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன், இது தனியாக பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொப்பரையாக இருக்கிறதுனால நம்ம வெயிலில் கூட காய வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. பாருங்கள் எவ்வளவு கொப்பரையாக இருக்குது. நறுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று வெட்டுறதுக்கு. ஆனால் கை கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்கிற தேங்காவை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை வச்சு நம்ம எண்ணெய் அரைக்கலாம், எண்ணெய் செக்கில் கொடுத்து எண்ணெய் ஆட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 காய் கிட்ட வந்து வெட்டாம தான் இருக்கு. இன்னும் 12 காய் வெட்டாம தான் வந்து இருக்கு. அது சரி சாப்பிட்டு வந்து வெட்டலாம் தான் நினைச்சோம், பிளான் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு. இந்த நேச்சர் வந்து இது பண்ணிருச்சு. இப்போதைக்கு 2 பிளேட்டில் நான் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தேங்காய் வந்து கெட்டு போச்சு, ஏன்னா அறுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 12-13 தேங்காய் இருக்குது. அதை வெட்டினா அதில் எத்தனை வந்து நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது. 5 கிலோவாவது வந்தால் தான். ஆமாம், எண்ணெய் செக்கில் விசாரிச்சதுக்கு மினிமம் வந்து 5 கிலோ வந்து அரைப்போம். வச்சிருக்கிறது 2 பிளேட்ல இருக்குன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட் பண்ணி வச்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை தேங்காய்னா ஒரு 40 தேங்காய் கிட்ட இருக்கும். அதில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டுருச்சு, ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால. இப்போ வெட்டினதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 காய் கிட்ட அறுத்து போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால கெட்டுருச்சு. அது ஆகும், அது தேங்காயில எப்பவுமே 5 kg வந்துரும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப நறுக்குனாதான் தெரியும், நறுக்கிட்டு எல்லாத்தையுமே எடை போட்டு பார்க்கலாம் அப்படின்னா 5 kg கண்டிப்பா வந்திருக்கும். பட் இப்போ தெரியல எப்படின்ட்டு. சரி ஓகே, நம்ம மொத்தத்தையும் நறுக்கிட்டு எடை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எண்ணெய் செக்கில் அரைக்கும் பொழுது நான் இன்னொரு vlogல வந்து நான் உங்களுக்கு கவர் பண்றேன். இதோட இந்த vlog நாங்க முடிச்சுக்கிறோம். தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் அப்போ மழை விட்டதுக்கு அப்புறம் நான் வெட்டிக்கிறேன். ஸோ அதை வந்து காமிக்கணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா அந்த காமிக்க இல்லை, இருட்டாயிடும், நம்ப முடியாது. கிளைமேட் இப்போ இது மாதிரி இருக்கு, தொடர்ச்சியா மழை கூட பெஞ்சிட்டு இருக்கலாம். ஸோ அதனால நம்ம அப்புறமா வந்து நான் அந்த தேங்காய் வெட்டுற வேலையை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog நாங்கள் இதோட வந்து முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் சொல்ல முடியாது, கையில் தேங்காய் தட்டு வச்சுருக்கேன். ஓகே கைஸ், பாய். இன்னொரு vlogல நானும் உங்களை சந்திக்கிறேன்.